ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் அழகான என் வைரமே, பொறுத்துக்கொள். கொஞ்ச நாள்தான், அனைத்தையும் பொறுத்துக்கொள். இத்தனை ஆண்டுகள் பொறுத்து விட்டாய் நீ. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து விட்டாய் நீ. ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டும் பொழுது நெருப்பு போல இருக்கும், கண்ணாடி குத்துவது போல இருக்கும், முள்ளை வைத்தது போல இருக்கும், ஆணையை வைத்தது போல இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தையும் நீ பயத்தோடும் நடுக்கத்தோடு மட்டுமே இங்கு நீ கடந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் விவரம் தெரியாத வரைக்கும், தாய் தகப்பன் உன்னோடு இருக்கும் வரைக்கும் ஒரு சுலபமான வாழ்க்கையை பார்த்த நீ, விவரம் தெரிந்த அந்த தாய் தகப்பனையே நீ சுமக்கும் அளவுக்கு ஆன பிறகு அளவு கடந்த கஷ்டத்தை மட்டும் அனுபவித்தாய். இப்பொழுது வரைக்கும் தாயின் தகப்பனும் உன்னை சுமக்கும் பொழுது கஷ்டங்கள் தெரியவில்லை. ஆனால் தாயின் தகப்பனையும் நீ சுமக்கும் காலத்தில் கஷ்டங்கள் என்றால் இதுதான் என்பது உனக்கு புரிந்துவிட்டது. அதில் ஆரம்பித்த வழிகள்தான் இன்று வரைக்கும் எதுவும் ஓயவே இல்லை. காலம் முழுக்கவும் கவலை, கண்ணீர், வேதனை என்ற ஒரு மிகப்பெரிய விரக்திகளோடு வாழ்கிறாய். எதை செய்வோம், எதை விடுவோம், எந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று எதுவுமே புரியாமல் ஒரு தனிமையில் வாடி நிற்கிறாய். யாரை பார்த்தாலும் அச்சச்சோ, பாவம் இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுகிறாளே என்று நினைக்கிறார்கள். ஆனால் உதவி என்று வந்தவுடன் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் தான் உன்னிடம் இருக்கிறார்கள். உன்னிடம் இருக்கும் உறவுகள் நல்லவர்களா என்று கேட்டால் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதுதான் நான் சொல்ல வேண்டும். எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வருகிறார்கள். அதுவே உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உன்னை கைவிடுகிறார்கள். இதுதான் ஒரு உறவா? இவர்களுக்காகத்தான் நீ சம்பாதிக்க வேண்டும், இவர்களுக்கு மத்தியில் ஐயோ இவர்களுக்கெல்லாம் நன்றாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? முக்கியமாக கூட பிறந்த இரத்த உறவே உனக்கு சரியில்லை. கூட பிறந்த இரத்த உறவே உனக்கு சரியில்லாத பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? அடுத்தவரை நினைத்து என்னிடம் இருந்தால் என் அண்ணனுக்கு கொடுப்பேன், என்னிடம் இருந்தால் என் தம்பிக்கு கொடுப்பேன், என்னிடம் இருந்தால் அக்காவுக்கு கொடுப்பேன், தங்கைக்கு கொடுப்பேன் என்று ஏன் உன்னை நீயே குறைவாக இடை போடுகிறாய்? அவர்களுக்கு செய்ய வேண்டும், இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உன்னை நீயே குறைத்து கொள்கிறாய், உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். ஆனந்தமாக வாழ வேண்டிய வயது இது. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கும் வயது இது. இந்த இடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்க வேண்டும். இது சுயநலம் என்பார்கள். மற்றவர்கள் என்ன சுயநலமான வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் கொஞ்சமாக கண்ணை மூடி உட்கார்ந்து யோசி, யார் சுயநலவாதி என்பதை. உன்னை சுற்றி இருக்கிறார்கள் இரத்த உறவு என்ற நபர்கள். கஷ்டத்தில் மட்டும் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு கஷ்டம் என்றால் ஓடி வருகிறார்கள். நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னிடமிருந்து என்னென்ன பறிக்கலாம் என்பதை திட்டம் போடுகிறார்கள். இவர்கள்தான் சுயநலவாதி. இதுவே நீ கஷ்டப்படும் பொழுதோ, நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதோ, நம்முடைய இரத்த உறவு, நம்முடைய சொந்தம் நமக்காக ஒன்று செய்து கொடுத்தது, அவனுக்கு போய் உதவி செய்வோம், அவளுக்கு போய் உதவி செய்வோம் என்று செய்திருந்தால் நியாயம். ஆனால் உன்னிடமிருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? சுயநலமாகத்தான் இருக்க வேண்டும். இதனால் உனக்கு பாவங்கள் வராது. இந்த சாயாகிய நானே சொல்லிக் கொடுக்கிறேன். உனக்கு பாவம் வராது. செய்ய வேண்டிய அனைத்து கடமையும் செய்துவிட்டாய். இந்த நிமிஷம் உன்னுடைய இரத்த உறவு படுத்து கிடக்கிறது. யாரும் அவர்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க முடியவில்லை, ஒரு உதவி செய்யவில்லை என்றால் நீ போய் செய்வாய். அந்த அளவுக்கான மனம் இருக்கிறது. அந்த மனதினால் மட்டும்தான் தெய்வம் உன்னோடு இருக்கிறது. அவர்களிடம் வணங்கலாம். உன்னுடைய உறவுகள் 1000 தெய்வத்திற்கு வணங்கலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். தெய்வத்திற்கு அன்னதானங்களை தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் கோயிலுக்கு அன்னதானங்களை வணங்கலாம். தெய்வத்திற்கு தங்க மாலையை கூட போடலாம். அங்கு இருக்காது தெய்வம். கெட்ட எண்ணமோ
கூட பிறந்தவர் நன்றாக இருக்கக்கூடாது என்றோ, கூட பிறந்தவர் நன்றாக இருக்கும் பொழுது ஒட்டிக்கொள்ளலாம், அவர்கள் நன்றாக இல்லாத பொழுது அங்கிருந்து விலகலாம் என்று நினைப்பவர்களிடமிருந்தோ தெய்வம் என்ன செய்தாலும் இருக்காது. ஆனால் நீ அவர்களுக்கு ஒன்று என்றால் ஓடுகிறாய்ப்பார். உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் உன்னிடம் தெய்வம் இருக்கும். அதனால்தான் உன்னிடம் தெய்வம் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை இந்த நொடி இப்படி இருக்கிறது என்றால் இந்த நொடி மட்டும்தான் இப்படி இருக்கும். ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையை தரும். இந்த நொடி மாறினால் உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து, உன்னுடைய ஜாதகத்தை கட்டத்தை வைத்து நீ தெரிந்து கொள்வதை விட, உன் ஜாதக கட்டத்தையே நான் அற்புதமாக விளக்கி, அற்புதமாக கணித்து, அற்புதமாக உருவாக்கி வைத்திருக்கும் இந்த சாய்க்கு தெரியாதா? இந்த சாய் உன்னை ஒவ்வொரு இடத்திலேயும் தூக்கி நிறுத்தி உன்னை பெரிய அளவில் அமர்த்துவேன். என்னை நம்புகிறாய்? சாய் தான் எனக்கு என்னுடைய அப்பன்தான். எனக்கு வேறு எந்த மனிதர்களும் தேவையல்ல. எனக்கு தெய்வமே ஒன்று போதும். நான் அனைத்தையும் வெல்வேன் என்கின்றாய். அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா? புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் இருப்பேன். மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ இரு. தவறான எண்ணத்திற்கு போகாதே. இந்த பூமியில் என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு பண தேவை அதிகமாக இருக்கும் பொழுதிலும் எனக்கு கஷ்டம் வந்து சூழ்கிறது, என்னை தாங்கி பிடிக்க ஆளில்லை என்ற ஒன்றை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அற்புதமும் சுலபமாக நடக்கும் இனி வரும் காலம். இது பேச்சோ இல்லை உன்னை ஏமாற்றும் விதமோ, எனக்கு ஏமாற்ற வேண்டும் என்ற அவசியமோ எனக்கு கிடையாது. இந்த நொடி உன்னிடம் வந்து ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன். அந்த விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நிலையானவனாக இருக்கிறேன் என்பதை பார். என்னை நீ அப்பா அப்பா என்று சொன்னால் மட்டும் போதுமா? இந்த அப்பா தன்னுடைய கடமையை செய்தால்தானே தன்னுடைய பிள்ளை நலமோடும் வளமோடும் இருப்பாள். இந்த பிள்ளை என்றுமே தங்கப்பிள்ளை, தங்கமான அழகான பிள்ளை. இந்த தங்கமான அழகான பிள்ளைக்கு என்றும் எப்பொழுதும் நான் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு இருப்பேன். கவலைகள் என்ற ஒன்று இருந்தது என்றால் தூக்கி எறியுங்கள். அது தேவையில்லாத ஒன்று. இந்த சாய்க்கு மத்தியில் சாய், நீ நடுவில் நிற்கிறாய், உன்னை சுற்றி சாய் இருக்கிறேன். இதுதான் உன் வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்கிறது என்பதை மட்டும் கொஞ்சம் கவனி. உன் உடல் சிலிர்க்கும். கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் என்று அமைதியாக சொல்லிப்பார். சாய் எங்கிருக்கிறேன் என்பது உன் கண்ணுக்கு நேராக வந்தே காட்டுவேன். அலட்சியமாக சொல்லக்கூடாது. சாயை முழுமையாக நம்பி சொல். சாய் உன் கண்ணுக்கு நேராக வந்து நிற்பேன். நல்ல மாற்றத்தையும் எதிர்காலத்தையும் கொடுப்பேன். திருப்தியோடு இரு. உனக்கே என்றும் வெற்றி, நிச்சயம் வெற்றி. ஓம் சாய்ராம்.